வணக்கம். இது சிந்தனை செல்வம். வணக்கம். உங்களுக்கு அடிக்கடி காரணமே இல்லாம கோபம் வருதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது காலையில எழுந்த உடனே ஒரு விதமான எரிச்சல் இருக்கும். இல்லனா டிராஃபிக்ல யாராவது நம்மள முந்தி சென்றா அவங்கள கத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷம் வரும். ஆமா, சில நேரங்கள்ல அந்த ஆபீஸ் மீட்டிங்ல வர மன அழுத்தத்தால திடீர்னு தோல்ல ஒரு அரிப்பு வரும். இல்லனா ஒரு தீராத அல்சர், நெஞ்செரிச்சல் இது எல்லாமே கூட வரும். கரெக்ட். இது நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை தான். இதை நீங்க வெறும் வேலைப்பழு இல்ல நேத்து நைட்டு சாப்பிட்ட பிரியாணி அப்படி இல்லனா உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களோட தவறுன்னு மட்டுமே நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுடைய இந்த தினசரி போராட்டங்களுக்கும் உங்க ரத்தத்துல ஊடுற வேதியியல் மாற்றங்களுக்கும், அதாவது அந்த கெமிஸ்ட்ரிக்கும் வானத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆற்றலுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமா, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போன ஒரு மிகப்பெரிய ரகசியத்துக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நிஜமாவா? ஆனா இப்போ பல பேர் இந்த அறிகுறிகளை தனித்தனியா தான் பாக்குறாங்க இல்லையா? கண்டிப்பா. இப்போ ஒருத்தருக்கு அல்சர் வந்தா உடனே அதுக்கு ஒரு மாத்திரை போடுவாங்க. தோல்ல அரிப்பு வந்தா ஒரு ஆயின்மெண்ட், இல்ல கோபம் வந்தா ஒரு தற்காலிகமான தியானம், இப்படிதான் பண்றாங்க. அதாவது பிரச்சனையின் மேலோட்டமான விளைவுகளுக்கு தான் சிகிச்சை எடுக்கிறாங்க. அதோட ஆணி வேற யாருமே கவனிக்கிறது இல்ல. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அதனால தான் அந்த பிரச்சனை சில நாட்கள்ல திரும்பவும் அதே தீவிரத்தோட தலை தூக்குது. இது பலருக்கும் இருக்கிற ஒரு தீராத வலி. இதுக்கு அடிப்படை காரணம் உங்க மனம் மட்டும் கிடையாது. உங்க ரத்தத்துல ஒவ்வொரு நொடியும் நிகழக்கூடிய ஒரு மிக ரகசியமான வேதியியல் மாற்றம் தான். எப்படி நம்ம ரத்தத்தை அமிலமாக, அதாவது ஒரு விஷமாகவோ அல்லது அமிர்தமாகவோ மாத்துது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல நாம விரிவா பேச போறோம். நிச்சயமா. இதுல உண்மையான தீர்வு என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இறுதி வரைக்கும் இத கேளுங்க. ஆமா, ஏன்னா கோவத்தை குறைக்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு நீங்க இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிற உண்மை உங்களை ரொம்பவே அதிர்ச்சி அடைய செய்யும். இது என்னடா இது, இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு உங்களை சிந்திக்க வைக்கும். சரி, நாம நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில தமிழ் ஜோதிடத்திலையும் சரி, சித்த மருத்துவத்திலையும் சரி, இந்த செவ்வாய், அதாவது மார்ஸ் அப்படிங்கிறது வெறும் வானத்துல சுத்துற ஒரு கோள் கிடையாது. அது மனிதர்களோட ஆக்ரோஷம் மற்றும் செயல்பாட்டின் நேரடி குறியீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தோட ஆணி வேரே மனித உடலை வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 நாடிகளின் சமநிலையில தான் பாக்குது. ஓ, வாதம், பித்தம், கபம், இது கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இதுல இந்த செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது நேரடியாக நம்ம உடலோட பித்தம், அதாவது அந்த உஷ்ணம் அல்லது அதீத சூடு இருக்கு இல்லையா, அது கூட தொடர்புடையது. பித்தம் அப்படிங்கிறதே நெருப்பு தத்துவம் தான். அப்போ செவ்வாயில் அப்படிங்கிறது நெருப்போட குறியீடுன்னு வச்சுக்கலாமா? எக்ஸாக்ட்லி. இந்த செவ்வாயோட ஆற்றல் ரத்தத்தோட pH லெவலோட, அதாவது அந்த காரம் மற்றும் அமிலத்தன்மையோட மிக நெருக்கமா பின்னிப்பிணைஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம். எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இதை நான் அப்படியே ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு கிரகம் என் வயித்துல இருக்கிற அமிலத்தன்மையோ இல்ல என் ரத்தத்தோட pH அளவையே எப்படி மாத்த முடியும்? இது பல பேருக்கு வர்ற இயல்பான சந்தேகம்தான். இல்ல, அந்த கிரகத்தோட ஈர்ப்பு விசையை விட என் மேஜையில இருக்கிற இந்த மைக்ரோஃபோனோட ஈர்ப்பு விசை என் மேல அதிகமா இருக்கும்போது இது எப்படி அறிவியல் ஆகும்? இது வெறும் நம்பிக்கை இல்ல ஒரு குருட்டுத்தனம் அப்படின்னு சொல்றதுதானே கொஞ்சம் லாஜிக்கா இருக்கும். மேலோட்டமா பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு நம்பிக்கையாகவோ இல்ல கற்பனையாகவோ தான் தோணும். ஆனா சித்தர்கள் செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வானத்துல இருக்கிற அந்த சிவப்பு நிற பாறைய மட்டும் சுட்டி காட்டல. அப்புறம் எதை சொல்றாங்க? பண்டைய அறிவியல் பிரபஞ்சத்துல இருக்கிற ஆற்றல்களின் வடிவங்களை மனித உடலோட உள் உறுப்புகளுக்கும் ஹார்மோன்களுக்கும் ஒரு குறியீடாக பயன்படுத்தினாங்க. அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட உண்மையான அர்த்தம் இதுதான். ஓ, அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தோட குறியீடுன்னு சொல்றீங்க. ஒரு ஃப்ளைட் அப்படின்னு சொல்லப்படுற தற்காப்பு அல்லது தாக்குதல் நிலையை தூண்டும் ஒரு உயிரியல் ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த கொதிக்கும் எனர்ஜி, ஆக்ரோஷம். கரெக்ட். அந்த ஆற்றலுக்கு தான் அவங்க செவ்வாய் அப்படின்னு பெயரிட்டாங்க. அதாவது உங்களுக்குள்ள ஆக்ரோஷம், தைரியம், அதீத ரத்த ஓட்டம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற அட்ரினலின் மற்றும் கார்டிசால் ஹார்மோன்களின் தொகுப்பையே நாம செவ்வாயோட ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அப்படி என்றால் செவ்வாய் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு அக்ரெசிவான பயோகெமிக்கல் எனர்ஜியோட பெயர். ஆமா, அதையே தான் நம்ம முன்னோர்கள் அப்படி குறிச்சு வச்சிருக்காங்க. சரி, இந்த ஆற்றல் ஒரு மனிதனுக்குள்ள எப்படி வெளிப்படுது? ரத்தத்தோட pH அளவிற்கும் இந்த ஹார்மோன்களுக்கும் என்ன சம்பந்தம்? இத நாம 2 விதமா பிரிக்கலாம். முதலாவது
சமநிலையான நிலை, அதாவது பேலன்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன். ரெண்டாவது சமநிலையற்ற நிலை, இம்பேலன்ஸ்ட். ஓகே, அந்த சமநிலையான நிலைனா என்ன? செவ்வாயோட ஆற்றல், அதாவது இந்த அட்ரினலின், கார்டிசால் அளவுகள் சரியான அளவுல பேலன்ஸ்டா இருந்தா அதோட வெளிப்பாடு ரொம்பவே ஆக்கப்பூர்வமா இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் உண்மையாவே முற்றிலும் பயமற்றவர்களா இருப்பாங்க. எந்த சவாலையும் எதிர்கொள்ற மாதிரி ஒரு துணிவு இருக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா உறுதியான முடிவுகளை எடுப்பாங்க. இவங்க அதீத விசுவாசம் மிக்கவர்களா இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அவங்க ஒரு உண்மையான கர்மயோகியா செயல்படுவாங்க. கர்மயோகி, அதாவது என்ன சொல்றது, செய்யற செயல்ல முழு கவனமும் அர்ப்பணிப்பும் கொண்டவர்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்ப, அந்த ஆற்றலை தங்களோட இலக்கு அடையறதுக்கான ஒரு உந்து சக்தியா மாத்துறவங்க. ஒரு ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவோமே அது. அதேதான், கர்மயோகி அப்படிங்கிறவங்க பலனை பத்தி கவலைப்படாம தன்னோட முழு எனர்ஜியையும் பாசிட்டிவா செலுத்துறவங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த செவ்வாயோட நெருப்பு அவங்கள சோர்வடைய விடாம தொடர்ந்து இயங்க வைக்கும். சரி, இது பேலன்ஸ்டா இருந்த பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ஆற்றல் தடமாறினா, அதாவது சமநிலையற்ற நிலைக்கு போனா என்ன ஆகும்? அதுதான் முக்கியமான விஷயம். உங்க ரத்தத்துல இந்த செவ்வாய் ஆற்றல் அதீதமாகும்போது, அதாவது தொடர்ச்சியான மன அழுத்தம் இல்ல கோபத்தால கார்டிசால் ஹார்மோன் உற்பத்தியாகிட்டே இருக்கும்போது உடலோட பித்தம் பல மடங்கு உயருது. பித்தமேறுது. ஆமா, உயிரியல் ரீதியா பார்த்தா இது ரத்தத்தோட அமிலத்தன்மைய, அந்த அசிடிட்டிய அபாயகரமான அளவுக்கு அதிகரிக்குது. ஒரு நிமிஷம், ரத்தம் அசிடிட்டியா மாறும்போது உடம்புல என்ன நடக்குது? ஏன்னா நீங்க முதல்ல பேசும்போது ஒரு பக்கம் அல்சருங்கிறீங்க, இன்னொரு பக்கம் தோல் அரிப்புங்கிறீங்க. இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? தொடர்பு இருக்கு. ரத்தம் அசிடிட்டியா மாறும்போது அது உடலோட செல்களை தொடர்ச்சியா தாக்குது. இதனால இரைப்பையோட உச்சுவர், அந்த ஸ்டொமக் லைனிங் மெலிஞ்சு போகுது. அமில சுரப்பு அதிகமாகி அது அல்சரா மாறுது. ஆஹா, அப்போ அல்சருக்கு இதுதான் காரணமா? ஆமா. அதே நேரத்துல ரத்தத்துல அமிலத்தன்மை அதிகரிக்கும் போது உடல் அந்த நச்சுக்களை வெளியேற்ற திணறுது. இதோட விளைவா நோய் எதிர்ப்பு மண்டலம் சீர்குலைஞ்சு ஹிஸ்டைமைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை அதீதமா வெளியிடுது. ஹிஸ்டமைன், ஓகே. இந்த ஹிஸ்டமைன் தான் தோல்ல திடீர் தடிப்புகளாகவும் அரிப்பாகவும் வெளிப்படுது. மனம் எப்பவுமே ஒரு பதற்றமான பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறதால அதீத கோபம், அப்புறம் காரணமே இல்லாத ஒரு பொறாமை, இதெல்லாம் ரொம்ப இயல்பாகி விடுது. அப்போ அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் தான் நம்ம குணத்தையே மாத்துது. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இது ஒரு முறைப்படுத்தப்படாத பாலியல் ஆற்றலாவும் உருவெடுத்து நம்மள தவறான முடிவுகளை எடுக்க தூண்டுது. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு வாகனத்தோட ஒப்பீடு தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன ஒப்பீடு சொல்லுங்க? இந்த செவ்வாயோட ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு ரேஸ் காரோட அதிநவீன ரொம்ப சக்தி வாய்ந்த இன்ஜின் போல இருக்கு. அதுல நிரப்பப்பட்டிருக்கிற அந்த ஹை ஆக்டேன் எரிபொருள் தான் இந்த அட்ரினலின், கார்டிசால் எல்லாமே. அருமையான உதாரணம். அந்த காரை சரியா ஓட்ட தெரிஞ்சா நாம ஒரு கர்மயோகியா இலக்கை நோக்கி அதிவேகமா சென்று வெற்றி அடைறோம். ஆனா அந்த அதீத குதிரைத்திறன் கொண்ட காரை எப்படி ஓட்டுவதுன்னு தெரியலனா, இல்ல பிரேக் பிடிக்காம டிராஃபிக்ல ஓட்டினா என்ன ஆகும்? இன்ஜின் சூடாயிடும். எக்ஸாக்ட்லி. இன்ஜின் சூடாகி வண்டி கட்டுப்பாட்டு எழுந்து விபத்துக்குள்ளாகி வெடிச்சு சிதறுமோ, அதே போலதான் நம்ம உடம்பும் மனசும் கோவமாகவும் அல்சராகவும் தோல் நோய்களாகவும் வெடிக்குது. ரொம்ப ரொம்ப சரியான ஒப்பீடு. அந்த ஒப்பீட்டை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ அந்த ஹை ஆக்டேன் எரிபொருள் இன்ஜின்ல எரியும் போது அதை கட்டுப்படுத்த ஒரு கூலிங் சிஸ்டம் வேணும் இல்லையா? கண்டிப்பா வேணும், இல்லனா ரேடியேட்டர் வெடிச்சிடும். அதேதான். அந்த கூலிங் சிஸ்டம் சரியா வேலை செய்யலன்னா ஒட்டுமொத்த வண்டியும் எரிஞ்சிடும். பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு ஏன் அடிக்கடி கோபம் வருது, ஏன் உடம்பு இப்படி எரியுதுன்னே தெரியாம மருத்துவமனைகளுக்கு படையெடுக்கிறாங்க. இது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். இந்த இடத்துல தான் நம்ம பண்டைய மரபுகள் அந்த ரேஸ்கார் இன்ஜினை குளிர்விப்பதற்கான மிக ஆழமான அறிவியல் பூர்வமான தீர்வுகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்வுகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ரத்தத்துல இருக்கிற இந்த கொதிக்கும் அமிலத்தன்மையை எப்படி சரி செய்யறது, எப்படி அந்த இன்ஜினை நம்ம கூல் பண்றது? இதுக்கு முதல் தீர்வு உணவே மருந்து. ரத்தத்துல இருக்கிற அதீத அமிலத்தன்மைய குறைச்சு காரத்தன்மைய, அதாவது அந்த ஆல்கலைன் லெவல அதிகரிக்கணும். இதுதான் செவ்வாயோட ஆக்ரோஷத்தை தணிக்கும் முதல் படி. ஓ, ஆல்கலைன் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ஆமா, இதுக்கு நம்ம ஆதாரங்கள் சில குறிப்பிட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த உணவுகளை பரிந்துரைக்கிறாங்க. அதுல முதன்மையானது வெண்பூசணி சாறு. ஒரு நிமிஷம், வெண்பூசணி சாறு. நாம வழக்கமா வீட்டுக்கு முன்னாடி திருஷ்டிக்கு உடைப்போமே,
அதே வெண்பூசணி தானா? அதே வெண்பூசணி தான். அதுல எப்படி என்ன பெரிய கெமிக்கல் மாற்றம் இருக்கு? அது வெறும் தண்ணி தானே? அது வெறும் தண்ணி கிடையாதுங்க. வெண்பூசணி சாறு அப்படிங்கிறது உடலை குளிர வைக்கும், ரத்தத்தோட அமிலத்தன்மைய சமன் செய்யும் மிகச்சிறந்த காரத்தன்மை கொண்ட ஒரு கனிமம். ஓ, அப்படியா? ஆமா. காலையில வெறும் வயித்துல அத குடிக்கும்போது அது நேரடியா ரத்தத்துல கலந்து ஒரு பஃபர் போல செயல்பட்டு பித்தத்தோட அளவை கணிசமா குறைக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் அத அவ்ளோ புனிதமா கருதுனாங்க. சூப்பர். அடுத்தது என்ன? அடுத்ததா இளநீர். இது இயற்கையாவே உடலுக்கு ஒரு குளிர்ச்சியும் தந்து எலக்ட்ரோலைட் அளவை உடனடியாக சமன் செய்து. சரி, வெண்பூசணி சாறு, இளநீர் இதெல்லாம் உடம்ப குளிர்விக்குது அப்படிங்கறத என்னால ஏத்துக்க முடியுது. இதை தவிர வேற என்ன வழிகள் இருக்கு? மிகவும் முக்கியமான ஒரு மூலிகை இருக்கு. அது சிரியானங்கை, நிலவேம்பு போன்ற கசப்பு மூலிகைகள். வடக்கே இமயமலை பகுதிகள்ல இத சிராத்தா அப்படின்னு அழைப்பாங்க. இந்த நிலவேம்பு கஷாயம் ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஆமா, ரத்தத்தை சுத்திகரிப்பதில் இந்த கசப்பான மூலிகைகள் செய்யறது உண்மையாவே ஒரு மாயாஜாலம்தான். நீங்க கசப்பான ஒன்றை சுவைக்கும் போதே அந்த சுவை நரம்புகள் வழியாக மூளைக்கு ஒரு சிக்னல் போகுது. ஓ, டேஸ்ட் மூலமாவே சிக்னல் போகுதா? கண்டிப்பா. அது உடனடியாக கல்லீரலை, அதாவது லிவரை தூண்டி பித்த நீரை அதிகமா சுரக்க செய்யுது. கல்லீரல் தான் நம்ம உடலோட ஃபில்டர். கரெக்ட். அது சுறுசுறுப்படையும் போது ரத்தத்துல இருக்கிற நச்சுக்களையும் அதீத சூட்டையும் கெட்ட அமிலங்களையும் உடனடியாக வெளியேற்றுது. வாவ்! அப்படி என்றால் காலையில நான் என் உடல் நலனுக்காக குடிக்கும் ஒரு டம்ளர் வெண்பூசணி சாறு, அப்படி இல்லைன்னா நிலவேம்பு கசாயம், இதை நேரடியாக என் ரத்தத்தோட pH அளவை மாத்தி என் நரம்பு மண்டலத்துல இருக்கிற அதிகப்படியான செவ்வாய் ஆற்றலை சரி செய்கிறதா? ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏதோ ஜோதிட பரிகாரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது உண்மையில ஒரு மிக சிறந்த கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி சிகிச்சை. ரத்தத்தோட கெமிஸ்ட்ரி மாறும்போது நமது குணாதிசயமும் கோபமும் தானாகவே மாறிவிடும் இல்லையா? உண்மைதான். உங்களோட உடலியல் மாற்றங்களை சரி செய்யாம வெறும் மனசை மட்டும் கட்டுப்படுத்த நினைக்கிறது தோல்வில தான் முடியும். ஆனா இங்கேதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஒண்ணு இருக்கு. முரண்பாடா? அது என்ன? இந்த உண்மையை உணராதவரை நீங்க என்ன உணவு சாப்பிட்டாலும் முழுமையான பலன் கிடைக்காது. அது என்ன தகவல்? இது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இப்ப உடம்புல அதிக சூடும் ரத்தத்துல அசிடிட்டியும் மனசுல கோபமும் இருக்கும்போது நீங்க பொதுவா என்ன செய்வீங்க? அல்லது உங்களுக்கு கிடைக்கிற பொதுவான அட்வைஸ் என்னவா இருக்கும்? என்ன சொல்வாங்க? கோபமா இருக்கும்போது ஒரு இடத்துல அமைதியா உட்காருங்க, ஆழமா மூச்சு விடுங்க, தியானம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்வாங்க. இதுதானே உலகெங்கும் இருக்கிற சைக்காலஜிஸ்டுகள் சொல்ற முறை. இதுல என்ன தவறு இருக்கு? இதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தவறு. என்ன சொல்றீங்க? ஆமா, உங்களுக்குள்ள அந்த செவ்வாயோட ஆற்றல் கொந்தளிக்கும் போது, அதாவது அட்ரீனலின், கார்டிசால் உங்க ரத்தத்துல நிரம்பி வழியும் போது நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அந்த கார்டிசால் உங்க உள் உறுப்புகளை தாக்கத் தொடங்கும். இத நம்ம முன்னாடி பேசின அந்த கார் உதாரணத்தோட ஒப்பிட்டு பாருங்க. ஆஹா, எனக்கு புரியுது. அதாவது வண்டியோட இன்ஜின்ல ஹை ஆக்டன் பெட்ரோலை முழுமையா நிரப்பிட்டு ஆக்சிலரேட்டரை முழு பலத்தோட மிதிச்சுக்கிட்டே வண்டியை நியூட்ரல்ல போட்டு நிற்பதற்கு சமம். எக்ஸாக்ட்லி. வண்டி நகர போறதில்ல, ஆனா உள்ளுக்குள்ள இன்ஜின் சூடாகி தீப்பிடிச்சிரும். மிக துல்லியமான புரிதல். அந்த ஆற்றலை எரிக்காம நீங்க அமைதி தேடினா அது உங்களை உள்ளுக்குள்ளேயே எரிச்சிடும். அதுதான் அல்சராவும் மன அழுத்தமாகவும் மாறுது. அப்போ அந்த நேரத்துல என்னதான் பண்ணணும்? அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் சுழற்சியை முடிக்கணும். கார்டிசாலை வெளியேற்ற நீங்க கடினமான உடற்பயிற்சி, அதாவது ஜிம் ஒர்க் அவுட் இல்லனா தீவிரமான விந்யாச யோகா, ஓட்டம் போன்ற பயிற்சிகளை செய்யணும். ஓ, அந்த எனர்ஜியை பிசிக்கலா வெளியே கொண்டு வரணும். ஆமா, வியர்க்க விறுவிறுக்க வேலை செஞ்சு செவ்வாயோட அந்த செயல்பாட்டு ஆற்றலை உடல் ரீதியாக வெளியே எரிக்கணும். அப்போதான் ரத்தத்துல இருக்கிற அந்த ரசாயனங்கள் காலியாகும். சரி, இப்போ நான் ஜிம்முக்கு போறேன், 1 மணி நேரம் கடுமையா ஒர்க் அவுட் செஞ்சு என் கோபத்தை அந்த செவ்வாயோட ஆற்றலை எரிச்சிட்டேன், இப்போ நான் அமைதி ஆயிட்டேன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இங்கும் ஒரு முக்கியமான விதி இருக்கு. மறுபடியுமா? அது என்ன விதி? கடினமான உடற்பயிற்சிக்கு பிறகு உங்க உடல் ஒரு அதீத ஆக்ரோஷமான நிலையில, அதாவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் முழு விழிப்போட இருக்கும். அப்படியே நீங்க உங்க அன்றாட வேலையை தொடர்ந்தா அந்த சூடு உடம்புலே தங்கிடும். ஓஹோ, ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடக்கூடாது. கண்டிப்பா கூடாது. அதனால கடினமான பயிற்சிக்கு பிறகு நீங்க கண்டிப்பாக யோக நித்ரை அல்லது ஒரு ஆழ்ந்த தளர்வு பயிற்சியை செய்யணும். இந்த யோக நித்ரா அப்படிங்கிறது என்ன பண்ணுது? அது உங்க நரம்பு மண்டலத்தை நேரடியாக பாராசிம்பத்தட்டிக் நிலைக்கு, அதாவது ஓய்வு மற்றும் செரிமான நிலைக்கு மாத்துது. ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் அப்படின்னு சொல்வாங்க. சூப்பர்.
அதீத செயல்பாடு அப்படிங்கிற செவ்வாயோட ஆற்றல்ல இருந்து குளிர்ச்சி மற்றும் அமைதி அப்படிங்கிற நிலைக்கு உடலை கொண்டு வருது. யோக நித்ரை அப்படிங்கிறது உடலை முழுமையாக தளர்த்தி மனதை மட்டும் விழிப்போடு வச்சிருக்கிற ஒரு அற்புதமான நிலை. கேட்கவே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. ஆமா, இது கொதிக்கும் இன்ஜின குளிர வைக்கும் ஒரு அதிநவீன கூலண்ட் போல செயல்படுது. ஆ, இப்ப எனக்கு முழுசா விளங்கிடுச்சு. செவ்வாயோட ஆற்றல், அதாவது இந்த அட்ரினலின், கார்டிசால் உங்களை கோபப்படுத்தும் போது முதல்ல வியர்க்க கடினமான உடற்பயிற்சி செஞ்சு அந்த எரிபொருளை எரிக்கணும். கரெக்ட். அதுக்கு பின்னாடி உடனடியாக யோக நித்ரையின் மூலம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி தியான நிலைக்கு கொண்டு வரணும். வெண்பூசணி, கசப்பு மூலிகைகள் மூலமா ரத்தத்தோட காரத்தன்மையை ஏற்றி கடுமையான உடற்பயிற்சியின் மூலம் கோவத்தை எரிச்சு யோக நித்ரை மூலம் ஆழமான அமைதியை கொண்டு வருவது. இதுதான் உண்மையான செவ்வாய் கிரக வேதியியல் மாற்றம், அதாவது அந்த மார்ஷியன் அல்கமி. ஆமா, இதத்தான் நம்ம சித்தர்கள் ரொம்ப அழகா குறியீடுகளா பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த புரிதலோட இந்த மூன்றையும் ஒரு மனிதன் தன் வாழ்வுல சரியா பின்பற்றினா அவனுக்குள்ள இருக்கிற செவ்வாயோட ஆற்றல் எந்த தீங்கும் விளைவிக்காது. மாறாக அந்த அதீத ஆற்றல் அவனை ஒரு முழுமையான கர்மயோகியா மாற்றி சோர்வில்லாம உழைக்க வச்சு வெற்றியை தேடித் தரும், இல்லையா? கண்டிப்பா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நேயர்களே, உங்களுக்கான ஒரு நேரடியான விரைவான குறிப்பு இதோ. உங்களுக்கு அடிக்கடி காரணமில்லாத கோபமோ நெஞ்செரிச்சலோ அல்லது மன அழுத்தத்தால் தோள்ல அரிப்போ ஏற்பட்டா முதல்ல உங்க இரத்தத்தோட வேதியியலை கவனியுங்க. ஆமா, நாளைய தினத்தை ஒரு டம்ளர் வெண்பூசணி சாறுடனோ அல்லது இளநீருடனோ தொடங்குங்க. வந்துட்டோம். விடைபெறும் முன் உங்களுக்கான ஒரு சிந்தனைக்கான இறுதி தூண்டல். நீங்க காலையில சாப்பிடும் ஒரு கசப்பான மூலிகையோ அல்லது நீங்க செய்யும் ஒரு தீவிர உடற்பயிற்சியோ உங்களின் இரத்த வேதியியலையை மாற்றி உங்கள் குணத்தையே முழுமையாக மாற்றி உங்களை ஒரு சிறந்த கர்மயோகியா மாற்ற முடியும் என்றால், நாம உண்மையாவே கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோமா? அல்லது நமது இரத்தத்தின் வேதியியலையை நாமே மாற்றுவதன் மூலம் அந்த கிரகங்களின் ஆற்றலையே நாம் கட்டுப்படுத்துகிறோமா? சற்று சிந்தித்துப் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தால், அடுத்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்கப் போகிறோம். அதை தவறவிடாதீர்கள். சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.